நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸுக்கு உங்களை வரவேற்பது நான் மஞ்சுளா மற்றும் கிறிஸ்டபர். இனி செய்திகளை நேரடியாக பார்க்கலாம். தமிழக நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 32 அமைச்சர்கள் பங்கேற்பு. காவிரி விவகாரம் குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். முதல்வர் ஜெயலலிதா இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்ட பின் பன்னீர்செல்வம் தலைமையில் நடந்த முதல் கூட்டம். ராமஜெயம் கொலை வழக்கில் சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இறுதிக்கெடு. ஜனவரி 18க்குள் குற்றவாளியை கைது செய்யாவிட்டால் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என எச்சரிக்கை. திமுக முன்னாள் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் 2012ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். குற்றவாளி கைது செய்யப்படாததால் வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி ராமஜெயத்தின் மனைவி லதா வழக்கு. முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்பியதாக தூத்துக்குடியில் ஒருவர் கைது. தூத்துக்குடியில் மளிகை கடை உரிமையாளரான சகாயம் முகநூலில் வதந்தி பரப்பியதாக குற்றச்சாட்டு. வதந்தி பரப்பியதாக இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்வு. கைது தொடர்பாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தகவல். சம்பா சாகுபடி நடைபெறாததால் பாதிக்கப்பட்ட காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். திட்டமிட்டபடி சம்பா சாகுபடி நடைபெறாததால் விவசாயிகள் கடும் பாதிப்பு என புகார். போதிய தண்ணீர் இல்லாததால் பல ஆயிரம் விவசாயிகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளதாக தமாக தலைவர் GK வாசன் கருத்து. மத்திய மாநில அரசுகள் உரிய இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தல். அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டமன்ற தேர்தலில் பாமக தனித்து போட்டியிடும். பாமக தலைவர் GK மணி நாமக்கல்லில் பேட்டி. வேட்பாளர்களின் பெயர்களை பாமக நிறுவனர் ராமதாஸ் விரைவில் அறிவிப்பார் எனவும் GK மணி தகவல். SRM பச்சமுத்து 1,20,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்ட விவகாரம். புகார் அளித்த மேற்கு மாம்பலம் கோபாலனிடம் குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தகவல். சென்னையில் தொழில் உரிமம் நிபந்தனைகளை மீறியதாக புகார். 2 உணவகங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளுக்கு சீல் வைத்த அதிகாரிகள். 1,50 கோடி ரூபாய் வரை வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல். சாலையோரத்தில் உள்ள உணவகங்களின் ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி அதிகாரிகள் நடவடிக்கை. உதகையில் இந்து முன்னணி நிர்வாகியின் ஆட்டோ மர்ம நபர்களால் தீ வைத்து எரிப்பு. வீட்டு வாசலில் நிறுத்தி சென்றபோது ஆட்டோவுக்கு தீ வைத்த மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. முன்பகை காரணமாக ஆட்டோவுக்கு தீ வைக்கப்பட்டதாக போலீசில் புகார். ஆட்டோ தானாக தீப்பற்றி எரிந்ததா என்றும் போலீசார் தீவிர விசாரணை. தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தேர்தல். திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு இன்று முதல் விருப்ப மனுக்கள் பெறப்படுகின்றன. மனுக்கள் பெறப்பட்டு வரும் 21ஆம் தேதி நேர்காணல் நடத்தப்படும் என அறிவிப்பு. சாத்தூரில் அரசு பேருந்தில் பயணித்த கருப்புசாமி சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு. 3 பெண்கள் உட்பட 6 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. முன்விரோதம் காரணமாக கொலை நடைபெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். துப்பாக்கி எங்கு வாங்கப்பட்டது என்பது குறித்தும் ரஃபீக்கிடம் போலீசார் தீவிர விசாரணை. ரஃபீக்கை தவிர்த்து கைது செய்யப்பட்ட 6 பேரும் 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே மீனவர்களிடையே ஏற்பட்ட மோதலால் மீனவ கிராமங்களில் பதற்றம். வீடுகளின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு. நாட்டு வெடிகுண்டு தாக்குதலில் காயமடைந்த 3 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. குண்டுவீச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 10 பேருக்கு வலைவீச்சு. சென்னை கடற்கரை சாலையில் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. சிவகுமார் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தால் தீப்பற்றியதாக தகவல். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு துறையினர். விபத்தில் படுகாயமடைந்த சிவகுமார் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ரத்த காயங்களுடன் புகார் அளிக்க வந்த பெண் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. சொத்து தகராறில் உறவினர்கள் தாக்கியதாக மகள்களுடன் கண்ணீர் புகார். புகார் அளித்தும் பணம் பெற்றுக்கொண்டு போலீசார் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக குற்றச்சாட்டு. ஆண்டிப்பட்டி அருகே மர்ம காய்ச்சலால் பள்ளி மாணவர் உயிரிழப்பு. மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என பெற்றோர் உறவினர்கள் குற்றச்சாட்டு. சுகாதார சீர்கேட்டால் குழந்தைகள் மர்ம காய்ச்சலால் பாதிப்பு என தகவல்.
சுகாதாரத்துறையினர் மருத்துவ முகாம் அளித்து சிகிச்சை அளிக்கவும் மக்கள் கோரிக்கை. ராமநாதபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நுழைந்ததாக 150 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு. பணியிட மாற்றம் செய்யப்பட்ட 3 ஆசிரியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கக் கோரி மாணவர்கள் கோரிக்கை. அனுமதியின்றி நுழைந்ததால் வழக்கு பதிவு என தகவல். மேட்டுப்பாளையம் பகுதிகளில் இரவு நேரங்களில் நுழையும் காட்டு யானைகள் பயிர்களை சேதப்படுத்துவதால் விவசாயிகள் கவலை. வனவிலங்குகளால் ஏற்படும் சேதங்களை கணக்கிட்டு இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை. இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் என்று அழைக்கப்பட்ட பிரபுதேவா தயாரிப்பாளராகவும் அவதாரம் எடுக்க முடிவு. நடன இயக்குனர், நடிகர், இயக்குனர் என பல அவதாரத்தில் ஜெயித்த பிரபுதேவா விஷால், கார்த்தி இணைந்து நடிக்க உள்ள படத்தை இயக்க உள்ளதாக அறிவிப்பு. கருப்பு ராஜா, வெள்ளை ராஜா என பெயரிடப்பட்ட இப்படம் ஆக்ஷன் கலந்த காமெடி படமாக இருக்கும் என தகவல். இப்படத்தின் வெற்றியை பொறுத்து படத்தை ஹிந்தியில் எடுக்கவும் பிரபுதேவா திட்டமிட்டுள்ளதாக தகவல். ஹிட் இயக்குனர் வரிசையில் இடம் பிடித்துள்ள விக்னேஷ் சிவன் சூர்யாவின் படத்தை இயக்க உள்ளதாக அறிவிப்பு. தானா சேர்ந்த கூட்டம் என பெயரிடப்பட்ட இந்த படத்தில் சூர்யா வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல். சூர்யாவுக்கு ஜோடியாக முதல் முறையாக நடிக்க உள்ளதால் மகிழ்ச்சியில் கீர்த்தி சுரேஷ். இந்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நயன்தாரா நடிக்க உள்ளதாகவும் தகவல். இந்த படப்பிடிப்பு மதுரையில் வரும் அக்டோபர் 21ஆம் தேதி தொடங்க உள்ளதாகவும் அறிவிப்பு. ரெக்க படத்தின் வெற்றியை தொடர்ந்து உற்சாகத்தில் இயக்குனர் ரத்தின சிவா. நடிகர் விஜய்க்காக மாஸ் கதை ஒன்றை அமைத்துள்ளதாக ரத்தின சிவா தகவல். விஜயுடன் பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்காத நிலையில் தன் அடுத்த படத்தில் ராகவா லாரன்ஸை ஒப்பந்தம் செய்ய ரத்தின சிவா திட்டம். ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை முடிந்த நிலையில் ராகவாவின் பதிலுக்காக இயக்குனர் ரத்தின சிவா காத்துக் கொண்டிருப்பதாக தகவல். ரெமோ சக்சஸ் மீட்டில் தம்மை வேலை செய்ய விடும்படி நடிகர் சிவகார்த்திகேயன் அழுத விவகாரம். வெளிச்சத்துக்கு வந்த தயாரிப்பாளர்களுடனான பிரச்சினை. ஞானவேல் ராஜா, எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன், வேந்தர் மூவிஸ் மதன் தங்கள் பேனரில் நடிக்க கூறி வற்புறுத்தியதாக சிவகார்த்திகேயன் புகார். ஞானவேல் ராஜாவுடன் ஒப்பந்தம் இருப்பதால் அவர் படத்தில் நடிப்பேன் என்றும் மற்ற இருவரின் படங்களில் நடிக்க மாட்டேன் என சிவகார்த்திகேயன் திட்டவட்டம். தொடர்ந்து வெற்றி படத்தை கொடுத்து வருவதால் உற்சாகத்தில் மோகன்லால் ரசிகர்கள். திருஷ்யம், ஒப்பம் படங்களில் வெற்றியை தொடர்ந்து புலிமுருகன் படமும் அமோக வெற்றியடைந்துள்ளதால் மகிழ்ச்சியில் மோகன்லால். திருஷ்யம் படத்தை போல புலிமுருகன் படத்தை இந்தி, தமிழ், தெலுங்குவில் ரீமேக் செய்யவும் படக்குழுவினர் முடிவு. பிரம்மாண்ட இயக்குனர் ராஜமௌலி பாகுபலி 2ஆம் பாகத்தில் மோகன்லாலை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை எனவும் தகவல். அகதிகளையும் புலம்பெயர்ந்தவர்களையும் இழிவுபடுத்துவதாக பிரியங்கா சோப்ரா மீது புகார். பிரபல செய்தி இதழின் அட்டைப்படத்தில் அணிந்த டி ஷர்ட்டின் வாசகங்கள் அகதிகளை இழிவுபடுத்தும் விதமாக உள்ளதாக குற்றச்சாட்டு. தொடர் எதிர்ப்பை தொடர்ந்து மன்னிப்பு கோரினார் பிரியங்கா சோப்ரா. வேண்டுமென்றே செய்யவில்லை எனவும் வருத்தம் தெரிவித்தார் பிரியங்கா. ஜெயம் ரவியுடன் டிக் 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 படத்தில் ஜோடி சேர்ந்துள்ள நிவேதா பேதுராஜ். படத்தின் கதாபாத்திரத்திற்காக தினமும் ஜிம்முக்கு சென்று உடலை கட்டுக்கோப்பாக வைத்துள்ளதாக தகவல். நடிகர்கள் விக்ரம் மற்றும் விஷால் ஆகியோரின் பயிற்சியாளர் பரத்திடம் ஆலோசனை பெறுவதாகவும் நடிகை நிவேதா பேதுராஜ் பேட்டி. படத்தில் கதாநாயகிக்கு மிக முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரம் என்றும் படத்தின் நாயகி பெருமிதம். அட்லி இயக்கும் விஜயின் 61வது படத்தில் அவருக்கு ஜோடியாக நயன்தாரா நடிப்பார் என அறிவிப்பு. முன்னதாக காஜல் நடிப்பார் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென நயன்தாரா மாற்றப்பட்டுள்ளதால் அப்செட்டில் காஜல். முந்தைய படமான தெரியை விட மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என படக்குழுவினர் தீவிர முயற்சி. படத்திற்கு அட்லியின் ஆஸ்தான இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இசையமைப்பார் எனவும் அறிவிப்பு. 2016ஆம் ஆண்டுக்கான சிறந்த சர்வதேச தடகள வீரர் மற்றும் வீராங்கனைகள் விருதுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியீடு. சர்வதேச தடகள சங்க கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள பட்டியலில் ஜமைக்கா வீரர் உசைன் போல்ட், பிரிட்டனின் மோ ஃப்ராக்கு இடம். இந்திய வீரர்கள் யார் பெயரும் பட்டியலில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.